கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. டாக்டர் டாக்டர், அன்னைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா ரேவதி அம்மா? அவங்களுக்கு பிளட் கேன்சர்னு ஸ்கூல்ல சொன்னாங்க, அது உண்மையா? ஆமாம்மா, உண்மைதான். அன்னைக்கு அவங்களுக்கு எடுத்த டெஸ்டோட ரிப்போர்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு. அதுல பிளட் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு போய் கேன்சரா? டாக்டர், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி என் அத்தையை காப்பாத்துங்களேன். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். சாரிமா, காப்பாத்துற ஸ்டேஜை தாண்டிட்டாங்க. இனி எந்த ட்ரீட்மெண்ட்னாலையும் அவங்களை குணப்படுத்த முடியாது. டாக்டர், பிளட் கேன்சரோட சிம்டம்ஸ் ஆரம்பத்திலேயே காட்ட ஆரம்பிச்சிருக்கும். எப்படி கவனிக்காம விட்டீங்க? அந்த அம்மா ஸ்கூல்ல தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு ஃபேமிலி பிள்ளைங்களா இல்லையா? புள்ள இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் டாக்டர். ஏன்னா அவங்க நிலைமை அப்படி. சொந்த பந்தம் இருந்தோம் சொல்லிக்க முடியாத ஒரு கொடுமை. அவங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க டாக்டர். கேட்கவே பாவமா இருக்கு. முன்னாடி அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தா அவங்கள காப்பாத்த முடியலன்னா கூட ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு சில வருஷமாவது உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அதுக்கான காலமும் முடிஞ்சு போச்சுமா. அவங்களோட கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ டாக்டர், அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என் அத்தை எனக்கு வேணும் டாக்டர். எப்படியாவது அவங்கள காப்பாத்திடுங்க ப்ளீஸ். என் கையில எதுவும் இல்லம்மா. இனி ரேவதி வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். அதுல நீங்க திருப்தி பட்டுக்கணும். ஐயோ டாக்டர், அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? நான் அவங்கள பார்க்கலாமா? பார்க்கலாம். ரேவதி கான்ஷியஸா தான் இருக்காங்க. போய் பார்க்கலாமா? பாத்துக்கோங்க. Thank you, டாக்டர். அத்தை, என்னத்த உங்களுக்கு போய்? இலக்கியா, டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்களா? ஏன் அத்தை உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை? அத்தை, டாக்டர் சொன்னதை கேட்டு நானே அரை உயிராயிட்டேன். நீங்க எப்படி அத்தை தாங்கிக்கிறீங்க? என்ன நடந்தாலும் என் அத்தை என் கண்ணு முன்னாடியே இருக்காங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அந்த நினைப்புல கடவுளே இடியை இறக்கிட்டான். டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்க கூடாதா? யாருக்கும் மனசால கூட துரோகம் நினைக்காத உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இலக்கியா, அழாத. எல்லார் தலையிலையும் கடைசி நாள் இதுதான் எழுதியிருக்கும். நான் இந்த பூமிக்கு வந்த வேலை முடிஞ்சதுன்னு சாமி எனக்கு நாள் குறிச்சிட்டாரு. அப்படி குறிச்ச நாள் அழிக்க முடியுமா? நான் போய் தான் ஆகணும். அத்தை, அப்படி சொல்லாதீங்க அத்தை. நான் உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன். எனக்கு நீங்க வேணும் அத்தை. இலக்கியா, நான் என்னென்னமோ கனவு கண்டேன். கௌதமோட ஒன்ன வாழணும், அவனை உள்ளங்கையில வச்சு தாங்கணும், அவனை வளர்க்காத குறைய அவனோட குழந்தைய வளர்த்து தீர்த்துக்கணும். எல்லாமே போயிடுச்சு. என் கனவு எல்லாமே என் கண்ணை விட்டு போயிடுச்சு. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? நான் செஞ்ச பாவம். 10 மாசம் நான் சுமந்த குழந்தைய அனாதைய பெத்து போட்டுட்டு அதுக்கு பால் கூட கொடுக்காம எனக்கு என்னன்னு ஒண்ணு பாவினா அந்த பாவின்னு சும்மா விடுமா இலக்கியா?
அதான் நான் சாகரப்போ பால் ஊத்த புள்ள கூட இல்லாம தவிக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு கௌதம் இன்னைக்கு வரைக்கும் தண்டனை அனுபவிக்கிறான். அவனை பார்த்து பெத்த அம்மா இல்லாதவன்னு ஒரே கேலி பண்ற மாதிரி செஞ்சுட்டேன். அது கௌதம் மனசுல எவ்வளவு பெரிய காயத்தை உண்டு பண்ணிருக்கும். அந்த காயத்தோட வலியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கு. அத்தை, மறுபடியும் இப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. பொய் நம்பிக்கைலாம் இனிமே வேலைக்கு ஆகாது. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க அத்தை. உங்களை நான் சாக விட மாட்டேன். இந்த டாக்டர் எடுத்த டெஸ்ட்ல தான் ஏதோ தப்பு இருக்கு. இந்த ஊர்லயே பெரிய ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை நான் காப்பாத்துறேன் அத்தை. இலக்கியா, வேண்டாம்மா. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே எனக்கு முடிவு வரப்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் சாவை என் உடம்பு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சாகிறத நினைச்சு பயம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்காக நீ ஒண்ணு செய்யணும். என்ன அத்தை? இலக்கியா, செய்வியா? சொல்லுங்க அத்தை. என் ஆயுசு கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிட்டு இருக்கு. அது முழுசா முடியறதுக்குள்ள என் பிள்ளை கௌதம்க்கு நான் தான் அவனை பெத்த அம்மான்னு தெரியணும். நான் கண்ணு மூடுறதுக்குள்ள அவன் வாயல என்ன ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடணும். இது மட்டும் நடந்துட்டா அந்த சந்தோஷத்தோடய நான் கண்ணு மூடிடுவேன். என்னடா இவ கடைசி காலம் வரைக்கும் கௌதம் என் புள்ளன்னு வெளியே சொல்ல மாட்டேன்னு ஜானகிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு திடீர்னு இப்படி கேக்குறாளேன்னு பாக்குறியா? என்ன பண்றது? 10 மாசம் சுமந்த பாசம் செஞ்ச சத்தியத்தை மீற சொல்லுது. நான் உயிரோட இருப்பேன்ற நம்பிக்கையில ஜானகிக்கு சத்தியம் பண்ண. ஆனா என் கடைசி காலம் முதலே வரும்னு நான் கனவுல கூட காணல. வாழும்போதுதான் அனாதையா வாழ்ந்த, ஆனா சாகும் போதாவது என் பிள்ளையோட மடியில தான் உயிர் போகணும்னு நான் விரும்புறேன். மகன்ற முறையில அவன் தான் எனக்கு இறுதி சடங்கு செஞ்சு கொல்லி போடணும். இலக்கியா, இதெல்லாம் நடக்குமா? என்னத்த நீங்க இப்படி கேக்குறீங்க? இது உங்க ஆசை இல்ல, இது உங்களோட உரிமை. ஆனா இத எப்படி ஜானகி கிட்டயும் கௌதம் கிட்டயும் சொல்றது? இலக்கியா, எப்படியாச்சும் செய்ய இலக்கியா. என் பிள்ளையோட கைய பிடிச்சிட்டு தான் நான் என் கடைசி மூச்சு விடணும். அவ்வளவுதான் இலக்கியா. எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது இக்கட்டான நிலைமை எனக்கு இப்ப வந்திருக்கு. ஒரு பக்கம் ஜானகி அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், இன்னொரு பக்கம் ஒரு அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிற கட்டாயம். கடவுள் எனக்கு அக்னி பரீட்சைய வச்சிருக்காரு. இதுல நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசார சொல்றேன் அத்தை, நிறைவேறாத ஒரு ஆசையோட உங்களை நான் சாக விட மாட்டேன். உங்க ஆசையை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். இது சத்தியம் அத்தை. இது போதும் இலக்கியா, எனக்கு இது போதும். அத்தை, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தெரியும், அதான் ரெடி ஆயிட்டே இருக்கேன். லேடிஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? ஓகே ஓகே, நானும் கிளம்பி வந்துடுறேன்.
ஜஸ்ட் என்னோட ஜுவல்ஸ் எடுத்து போட்டா போதும், வேலை முடிஞ்சது. 10 நிமிஷம் நான் அங்க வந்துருவேன். ஓகே, யா பாய். என்ன லாக் ஆயிருக்கு? சாவி எங்க? அவசரத்துக்கு சாவி கிடைக்காதே. எங்க போய் தொலைஞ்சது? எங்க போயிருக்கோம்? அண்ணி, என்னம்மா? என் நகை எடுக்க போனா லாக்கர் பூட்டி இருக்கு. சாவியை தேடினா சாவியை காணோம். சாவி எங்க? லாக்கர் சாவி தானே, அது இலக்கியா கிட்ட தானே இருக்கும். ஏன் அண்ணி, அவகிட்ட எதுக்கு சாவி போச்சு? என்ன இப்படி கேக்குற? குடும்ப பொறுப்பை இலக்கியா தானே பாத்துக்கிறா. கொத்து சாவி, லாக்கர் சாவி எல்லாம் அவகிட்ட தான் இருக்கு. குடும்ப பொறுப்பை இலக்கியா பாக்குறாளா? யார் அவளை பார்க்க சொன்னது? யார் முதல்ல அந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தது? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? மறந்துட்டியா? நீ தானே இந்த சேர்மன் போஸ்ட் எல்லாம் வந்து விட்டுட்டு கௌதம்க்கு பிசினஸ் பொறுப்பெல்லாம் கொடுத்த. அன்னைக்குதான் இலக்கியா குடும்ப பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கிட்டு சாவி எல்லாம் அவகிட்ட தான் வச்சிருக்கா. இந்த வீட்ல இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், கோல்ட் இதெல்லாம் அந்த லாக்கர்ல தானே இருக்கு. அதனாலதான் பூட்டிட்டு பத்திரமா சாவி அவளோடயே எடுத்துட்டு போயிட்டா. அண்ணி, என்ன விளையாடுறீங்களா? பூட்டிட்டு போயிட்டான்னு சாதாரணமா சொல்றீங்க. நான் இப்ப ஃபங்க்ஷனுக்கு நகை போட்டு போணுமே, என்ன பண்றது? என்னம்மா நீ, ஃபங்க்ஷன் இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. முன்னாடியே இலக்கியா கிட்ட இருந்து சாவிய வாங்கி ஜுவல்லரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஓ, ஏன் நகையை நான் எடுத்து போடுறது கூட அந்த இலக்கியா கிட்ட கை கட்டி நிக்கணுமா? என்ன நீ, அவ ஓவரா ஆட்டம் போடுறானா நீங்களும் ஓவரா ஒத்து ஊதுறீங்க? பைரவி, நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? இத பாரு, இதுக்கு முன்னாடி சாவி உன்கிட்ட தானே இருந்தது. எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உன்கிட்ட வந்து கேட்டு தானே வாங்குவோம். அந்த மாதிரி நீ இப்ப பண்ணணும். என்ன நீ, நானும் அவளும் ஒன்னா? இந்த குடும்பத்துக்கு ஆணி வேறா இருந்தவன் நான். அவன் நேத்தடிச்ச காத்துல வந்து ஒட்டிக்கிட்ட குப்பை. எல்லாத்துக்கும் போய் நான் அவ கால்ல வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இங்க பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப சாவி வரணும். வருமா வராதா? அது எப்படி வரும்? இலக்கியா எடுத்துட்டு போயிட்டால. கிளம்பி வர சொல்லுங்க. அப்படியெல்லாம் உடனே வர சொல்ல முடியாது. இலக்கியா, கௌதம், கார்த்தி 3 பேரும் ஆதரவு இல்லாத பெண்களுக்கு இல்லம் ஆரம்பிக்கிறதுக்காக இடம் பார்க்க போயிருக்காங்க. கூப்பிட்ட உடனே எல்லாம் அப்படி வர முடியாது. இடம் பார்க்க போறதா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. ஓ, எல்லாமே அந்த இலக்கியா இஷ்டப்படிதான் நடக்குதோ? அவளை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இங்க என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கிளப்ல இருந்து போன் பண்ணிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நான் கிளப்போட பிரசிடென்ட். நானே லேட்டா போனா நல்லா இருக்குமா? என்கிட்ட ஒரு ஜுவல்ஸ் கூட இல்லாம போனா நான் எப்படி இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றது? அண்ணி, காலம் இப்படியே போயிடாது. எனக்குன்னு ஒரு டைம் வரும். அப்ப இந்த பைரவி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நல்லா ஆடுங்க. என்ன இது? ஒரு காரை கூட காணோம். எங்க போச்சு? அண்ணி, கார்ல எங்க? அச்சச்சோ, ஒரு கார் இலக்கியா கௌதம் எடுத்துட்டு போயிருக்காங்க. மத்ததெல்லாம் சர்வீஸ்க்கு போயிருக்கு பைரவி. என்னது, சர்வீஸ்க்கு போயிருக்கா? நான் இப்ப எந்த கார்ல ஃபங்க்ஷனுக்கு போறது? கார் எல்லாம் சர்வீஸ்க்கு போயிருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும்ல. இருக்கிற ஒரு காரையாவது விட்டுட்டு போயிருக்கலாம்ல. கார் இல்லாம நான் எப்படி வெளியே போவேன்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப மட்டும் அந்த இலக்கிய என் கண்ணுல சிக்கினான்னு வைங்க, அவளை அப்படியே அசிங்க அசிங்கமா திட்டி விட்டுருவேன். ஏன் பைரவி, கையில போன் வச்சிருக்கியே, இப்பவே போன் பண்ணி திட்ட வேண்டியது தானே? போன் பண்ணி திட்டினா இலக்கியா போன்ல இருக்கிற கொலை வீடியோ வச்சு மிரட்டுவாளே. பைரவி, ஏன் தயங்குற? போன் பண்ணு. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அவளை வச்சுக்கிறேன். அவசரத்துக்கு நான் ஆட்டோல தான் போகணும். போற வழியில ஆட்டோ கூட கிடைக்க கூடாது.
ஆட்டோ. மேடம் லேடிஸ் கிளப். போலாம். போலாம். கடவுளே, ஒரு பக்கம் எஸ்எஸ்கே, இன்னொரு பக்கம் கௌதம் ஜானகி அத்தைன்னு யாருக்குமே தெரியாம ரேவதி அத்தைய ஸ்கூல்ல பாதுகாப்பா வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்க யாருன்னு உலகத்துக்கு தெரியணும்னு அவங்களே ஆசைப்படுறாங்க. இப்ப போய் கௌதம் கிட்ட நீங்க யாரும் இல்லாதவர் கிடையாது, உங்களை பெத்த அம்மா உயிரோட இருக்காங்கன்னு சொல்லவா, இல்ல அதே அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லவா? சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எப்படி ஒரே நேரத்துல அவர் தாங்குவாரு? ரேவதி அத்தை தான் கௌதமோட அம்மான்னு தெரியக்கூடாதுன்னு ஜானகி அத்தை என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. அந்த சத்தியத்தை நான் எப்படி மீறது? இவ்ளோ சிக்கல்லாம் என்ன ஒரேடியா மாட்டி விட்டுருக்கியே, இந்த சிக்கல் எல்லாம் நான் எப்படி தீர்க்கறது? பாவம் ரேவதி அத்தை, அவங்க ஆசையில ஒரு நியாயம் இருக்கு. அனாதையா சாக கூடாதுன்னு நினைக்கிற அவங்க ஆசை நிறைவேறணும். ரேவதி அத்தையோட உயிர் போறதுக்குள்ள கௌதமுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். அத சொல்றதுக்கான தைரியத்தை நீ தான்ப்பா எனக்கு கொடுக்கணும். அம்மா அம்மா, சாமியை பார்க்கணுமா, என்ன தூக்கி காட்டுறியா? செல்லம், அம்மாவுக்கு கையில அடிபட்டு இருக்குடா, உன்னை தூக்க முடியாது, அப்படியே கும்பிட்டுக்க. கும்பிடு. பாப்பா, நான் தூக்கி காட்டுறேன் இரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன செல்லம், தூக்கணுமா? சாமி பார்க்கணுமா உங்களுக்கு? பாருங்க. போதுமா? சாமி கும்பிட்டீங்களா? தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு சாக்லேட் வாங்கிக்கோ. சரி, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்மா. யாருமே உதவி பண்ணல, நீங்க தான் குழந்தையோட ஆசையை நிறைவேத்தினீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி. சரிம்மா. மேம், நீங்களா? ஓ, சாரி சாரி, நீங்க அக்கான்னு கூப்பிட சொன்னீங்கல்ல. நீங்க எப்போ வந்தீங்கக்கா? சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டேன். அம்மா, நீங்க ஸ்கூலுக்கு போலையா? எங்க இருக்கீங்க? மேரேஜ் ஆகணும்ன்றதுக்காக அம்மா இந்த கோவில்ல 12 நாள் விளக்கு போட சொன்னாங்க. அதான் விரதம் முடியற வரைக்கும் இதே டைம்க்கு பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து விளக்கு போடுவேன். அப்படியா? பரவாயில்லையே, அம்மா சொன்னதை பொறுப்பா செய்றீங்க. அக்கா, நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அவங்க ஆசைய வேண்டான்னு மறுக்க கூடாதுல்ல. ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுறீங்க. விளக்கு போட்டு முடிச்சாச்சா? இன்னும் இல்லக்கா, இப்பதான் வந்து சாமி கும்பிட்டேன். இனிமேதான் விளக்கு போடணும். இன்னும் எத்தனை நாள் விளக்கு போடணும்? 8 நாள் விளக்கு போட்டுட்டேன்க்கா, இன்னும் 4 நாள் இருக்கு. ஓ, சரிங்கக்கா, நான் போய் விளக்கு போடுறேன். ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. இவ எந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அந்த வீடு கொடுத்து வச்சது. கார்த்திகை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு பிரியா நல்ல மருமகளா இருப்பா. கடவுள் சன்னிதானத்துல இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது நல்லதுக்கு தான். கார்த்திக்கு சரியான ஜோடி இந்த பிரியா தான். மணி கூட அடிக்குது. அப்போ ஓகே, சாமியே உத்தரவு கொடுத்தாச்சு. கார்த்திகோட பிரியாவை சேர்த்து வச்சிட வேண்டியதுதான்.
டாக்டர் பொண்ணுக்கு ஊசி போட தெரியும் ஆனா காஃபி போட தெரியுமா எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி ஆரம்பம் பிராரம்பம் தந்தலானா முழுதினமும் தினதினமும் தந்தலானா ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.